குழந்தை இல்லைன்னா பிரஸ்ட் கேன்சர் வருமா, பால் கொடுக்கலன்னா பிரஸ்ட் கேன்சர் வருமா, லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு லேட்டாக குழந்தை பெற்றுக்கிட்டா பிரஸ்ட் கேன்சர் வருமா அப்படின்லாம் டவுட் இருக்கு. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம், FAQs, அந்த பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் ஒரு 4-5 கேள்வியை பார்ப்போம். ஸோ அதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை பற்றி அதிகமாக திருப்பியும் கேட்குறாங்க. அதில் என்னென்னா, குழந்தை இல்லைன்னா பிரஸ்ட் கேன்சர் வருமா, பால் கொடுக்கலன்னா பிரஸ்ட் கேன்சர் வருமா, லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு லேட்டாக குழந்தை பெற்றுக்கிட்டா பிரஸ்ட் கேன்சர் வருமா அப்படின்லாம் டவுட் இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க்கை அதிகப்படுத்திக்கக்கூடிய விஷயம்தான். அதாவது குழந்தை இல்லைனாலும் சரி, தாய்ப்பால் கொடுக்கலனாலும் சரி, ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கிறது 30 வயசுக்கு மேலே இருந்தாலும் சரி, இதெல்லாமே கொஞ்சம் ரிஸ்க்கை ஸ்லைட்லி அதிகப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை தான். இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இது மாதிரி இருக்கிறவங்க ஐயோ எனக்கு கேன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லி பயந்து அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இப்படி இருந்தால் கட்டாயம் பிரஸ்ட் கேன்சர் வரும்னு அர்த்தம் இல்லை. இப்படி இருந்தால் வரக்கூடிய வாய்ப்பு சற்று அதிகம், அப்படி தான் அதை எடுத்துக்கணும். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முழு பரிமாண வளர்ச்சி எப்போ ஏற்படுது, அந்த பிரஸ்டுடைய உறுப்புக்கு காரணம் என்ன, பால் கொடுக்கறது. அதோட பரிமாண வளர்ச்சி எப்போ ஏற்படுது, பால் கொடுக்கறதுனால தான். அந்த பால் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இருந்தும் தாய்ப்பால் கொடுக்க முடியல, ரொம்ப லேட்டாக, இப்போ அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது இல்லையா. இப்போ அந்த ஒரு 28-26 வயசுக்குள்ள ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்து பால் கொடுத்துட்டோம்னா அந்த எக்ஸ்பெக்டட் ஏஜ் குரூப்புக்குள்ளே முடிஞ்சிருது. ரொம்ப லேட்டாக இப்போல்லாம் நம்ம எல்லாம் கெரியர் ஓரியன்டாக கல்யாணம் மாதிரிதே லேட்டாக இருது. அப்புறமும் குழந்தை பெற்றுக்கிறத பிளான் பண்ணி தள்ளி போடுறோம். அப்புறம் தாய்ப்பாலும் ஃபுல்லாக கொடுக்க முடியறது இல்லைன்னா, எல்லாம் வேலைக்கு போகிறவங்க 3 மாதத்தில் 6 மாதத்தில் திருப்பி வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்குது. அப்படிங்கும் போதெல்லாம் அது முழு பரிமாணம் வளர்ச்சி ஏற்படுறதில்ல. அதனால கூட இந்த ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஏர்லி மெனார்கி, லேட் மெனபாஸ். ஏர்லி மெனார்கின்னா ரொம்ப சின்ன வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணுறது. எங்கள் ஜெனரேஷன்லாம் ஒரு தலைமுறை முன்னாடி எல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணுற ஏஜ் கேட்டிங்கன்னா 14-15 இப்போல்லாம் பார்த்தா 9-10லேயே குழந்தைக்கு பூப்பு அடைஞ்சிடுறா. அதே மாதிரி மெனபாஸும் முன்னாடியெல்லாம் கேட்டோம்னா 45-44-46லேயே எனக்கு மென்சஸ் நின்று போச்சும்பாங்க. இப்போ 54-55 ஆனாலும் என்ன ஆகுது, பீரியட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதவிடாய் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா, சீக்கிரமாக வந்துடுது, லேட்டாகவும் நிற்குதுங்கன்னா, நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த ஈஸ்ட்ரோஜெனிக் சைக்கிள், ரெப்ளிகேஷன் சைக்கிள் வர்றது அதிகமாகுது. அது இல்லாமல் முன்னாடி ப்ரெக்னன்சி இஸ் ஆல்சோ ப்ரொடெக்டிவ். அதாவது ஒரு பெண் கர்ப்பமானா அந்த பிரஸ்ட் கேன்சருக்கு ப்ரொடெக்டிவ். முன்னாடிலாம் எல்லாருக்கும் 7-8 குழந்தைகள் இருந்தது. இந்த மாதிரி எல்லாரும் தாய்ப்பால் கொடுத்தாங்க. தாய்ப்பால் கொடுத்தா ப்ரெக்னன்சி எப்போ 9-10 மாதம் உங்களுக்கு பீரியட்ஸ் வராது. நல்லா தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு உடனே பீரியட்ஸ் வராது, 4-5 மாதம் கழிச்சு தான் வரும். ஸோ இதெல்லாம் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் குறையுது. இந்த பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பும் குறையுது. அதுக்காக நம்ம எல்லாரும் இருக்கிற பாப்புலேஷனுக்கு எல்லாரும் முன்ன மாதிரி 7 குழந்தை 8 குழந்தைன்னு பெற்றுக்க முடியாது. பட் நம்பர் ஆஃப் குழந்தையும் குறைஞ்சி போச்சு, தாய்ப்பால் கொடுக்கறதும் குறைஞ்சி போச்சு, பூப்படைகிற வயசும் சின்ன வயசுலேயே ஆயிடுது, மெனபாஸும் லேட் ஆகுதுங்கிறப்ப அந்த நம்பர் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ், ரெப்ளிகேஷன் சைக்கிள்ஸ் அதிகமாகிறதுனால அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மாற்றங்கள் கேன்சராக மாறதுக்கான வாய்ப்பு கூடுதலாக போகுது. ஸோ இதில் நம்ம கண்ட்ரோலில் சிலதெல்லாம் இருக்குது, நம்ம கண்ட்ரோலில் சிலதெல்லாம் சூழ்நிலையை நம்ம ரொம்ப மாற்ற முடியாது. அதனால அதை பற்றி இதெல்லாம் சொன்ன மாதிரி திருப்பி இன்னொரு தரம் கூட சொல்கிறேன். இதெல்லாம் இருந்ததுன்னா கட்டாயம் கேன்சர் வரும்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் இருந்ததுன்னா வரதுக்கான வாய்ப்பு சற்று அதிகம், அவ்வளோதான் எடுத்துக்கணும். சரியா? இருந்ததுனால எனக்கு ஐயோ வந்துருச்சுன்னு பயந்துக்க கூடாது. ஸோ இதில் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இதெல்லாம் இருந்தாலும் நம்ம கையில் என்ன இருக்குது, நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம வாழ்க்கை நடைமுறை, அதை நல்லா சிறப்பாக வச்சுருந்தாலே நமக்கு கவுண்டர் பண்ணிடலாம் அதெல்லாம். ஸோ அது ரொம்ப முக்கியம், லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறது. அதை இன்னொரு வீடியோவில் நம்ம தனியாக பார்ப்போம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.